வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு பேப்பர் இருக்குது, அதை எப்படி நம்ம வந்து எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஹவ் டு ரைட் எ பேப்பர் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் ஃபார்மஸ்யூட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் அப்படின்றதில் ஒரு பேப்பர் போட்டிருக்கேன். அதில் இருக்கக்கூடியது இப்போ காட்டுறேன். இதில் மேலே இருக்கக்கூடியது அது முதல் ஆத்தர் சரவணன் எட் ஆல். IJPSR 2019 வால்யூம் 10ல் வால்யூம் 10ல் 1வது தொகுதியில் 148லேருந்து 156 வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கிறதா மேலே கொடுத்துருக்குறாங்க. இஷ்யூ 1 வால்யூம் 10 இது மேலே பார்க்குறோம். அது ஜேர்னல் நேமு, அது என்றைக்கு இந்த பேப்பர் ரிசீவ் ஆச்சு, என்றைக்கு அதை ரிவைஸ் பண்ணாங்க, என்றைக்கு அக்செப்ட் பண்ணாங்கன்றதை அந்த பேரு கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எழுதும்போது முதல்ல டைட்டில், என்னுடைய டைட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்குது DNA பைண்டிங் சைட்டோடாக்சிக் ஸ்டடீஸ் ஆஃப் டெர்னரிக் காப்பர் டூ காம்ப்ளெக்ஸஸ் கண்டெய்னிங் ஹெட்ரோசைக்ளிக் பேசிஸ் அண்ட் தயோஏரியா. அதாவது அந்த நம்ம செய்யக்கூடிய ரிசர்ச்சில் இந்த ஷார்ட்டாக சொல்கிற மாதிரி நம்ம என்னென்ன ஸ்டடீஸ் பண்ணுறோம், அந்த எய்ம் என்ன அப்படின்றத தலைப்பாக வைக்கலாம். அது என்னென்ன ஸ்டடி பண்ணுறோமோ அதை பொறுத்து அமையும். இதில் வந்து ஃபஸ்ட் ஆத்தர் PC சரவணன், அது நான். 2வது முரளிகிருஷ்ணன், 3வது அப்படியே கைடு, அதுக்கு அவருக்கு ஸ்டார் குறியீடு மேலே இருக்கும். இதை நம்ம பார்க்கணும். அதனுடைய அட்ரஸை கீழே அடிக்கணும். ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, திருவள்ளூர் யூனிவர்சிட்டி, வேலூர் அப்படின்றது. 2வது அவர் முரளிகிருஷ்ணன், அவருடைய அட்ரஸ் கீழே கொடுத்துருக்குறோம். ஆத்தர் அவரும் எங்கள் டிபார்ட்மெண்ட்ன்றதுனால அதை அப்படியே விட்டுட்டோம். முதல்ல இதெல்லாம் டைப் பண்ணிடணும். அப்புறம் கீவேர்ட்ஸ் கேட்குறாங்க. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்வலின், DNA பைண்டிங், சைட்டோடாக்சிசிட்டி, காப்பர், இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கரஸ்பாண்டிங் ஆத்தர் வந்து MN ஆறுமுகம், டாக்டர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, திருவள்ளூர் யூனிவர்சிட்டி, வேலூர். அவருடைய இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம். இப்போ எந்த ஒரு ரிசர்ச்சாக இருந்தாலும் முதல்ல நம்ம என்ன ஸ்டடி பண்ணணுமோ அதை அப்ஸ்ட்ராக்ட் ஷார்ட்டாக சொல்லணும். இப்போ இந்த இதில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத முதல்ல இப்போ அந்த காம்பவுண்ட் 1 and 2 சிந்தசிஸ் பண்ணியிருக்கேன். அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதனுடைய கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் UV ஸ்டடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டைட்ரேஷன், எமிஷன், விஸ்காசிட்டி, அந்த மெஷர்மெண்ட்டு, சைக்ளிக் வோல்டாமெட்ரி ஸ்டடியெலாம் நான் பண்ணியிருக்கேன். அதை வந்து இங்கே ஸ்டார்ட்டாக சொல்லணும். இப்போ நான் என்னென்ன ஸ்டடி பண்ணணுமோ அதை ஷார்ட்டாக இங்கே சொல்லணும். அப்படி சொல்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறது. அதிலேருந்து கிடைச்சதை ஷார்ட்டாக சொல்லி முடித்து அந்த பேப்பர் படிக்கும்பொழுது என்னென்ன ஸ்டடி பண்ணுன்றதை சொல்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ட். MTTRC அப்படின்னு சொல்லக்கூடிய கேன்சர் ஸ்டடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த காம்ப்ளெக்ஸ் தயாரித்து கேரக்டரைசேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கேன்சர் ஸ்டடியும் பண்ணி முடித்தோம். இதை வந்து அந்த அப்ஸ்ட்ராக்டில் சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன ஸ்டடி யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் ஷார்ட்டாக சொன்ன போது என்ன சொல்லணும்னு அதை தெளிவாக இங்கே எழுதணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் என் காம்ப்ளெக்ஸை சிந்தசிஸ் பண்ணுறேன், கேரக்டரைசேஷன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எமிஷன் ஸ்டடி பண்ணுறேன், விஸ்காசிட்டி ஸ்டடி பண்ணுறேன், ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஸ்டடி பண்ணுறேன், சைக்ளோவால்ட்ரிமெட்ரி ஸ்டடி பண்ணுறேன், அதுக்கப்புறம் ctDNAவோட பைண்டிங் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா MTTRCன்னு சொல்லக்கூடிய கேன்சர் ஆக்டிவிட்டி பண்ணுறேன்றது தான் அப்ஸ்ட்ராக்டாக கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த ஸ்டடி பண்ணால் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஸ்டடி பண்ணிங்கன்னா அதை சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் எழுதுறதுலேயே கொஞ்சம் இது இருக்குது. என்னுடைய காம்பவுண்டு ஒரு லிகாண்ட் இருக்குது, காப்பர் மெட்டல் இருக்குது, அப்புறம் தயோஏரியா இருக்குது, ஹெட்ரோசைக்ளிக் பேசிஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத வேறு ஜேர்னல்ஸில் நான் வந்து அதை ரீட் பண்ணணும். அதில் வந்து அதோடைய இம்பார்ட்டன்ஸை வந்து நான் வேறு பேப்பரில் வந்து பார்த்து அதுலேருந்து சில பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த பேப்பரில் சொன்ன ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். இந்த 10 வருஷம் ரிசர்ச்சில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத முதல்ல எழுதியிருக்கேன். முதல்ல வந்து இந்த ஹைட்ரோசைக்ளிக் பேசஸ்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்
அப்படின்றத வேறு ஒரு பேப்பர்லேருந்து அதை எடுத்து அவங்க ரெஃபரன்ஸ் நம்பரை அங்கே போட்டுட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 and 2ன்னு இங்கே சூப்பர் ஸ்கிரிப்டில் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செவரல் control mechanism the living cell based on recognition and interaction between the anticancer and biological activity macromolecules-னு எழுதியிருக்கேன். அப்படின்னா நிறைய பேப்பர், அந்த 2 பேப்பரில் எந்தெந்த மெக்கானிசம்லாம் சொல்லியிருக்காங்கன்றத நான் அதை படித்தேன். அதனால் இங்கே அதை மென்ஷன் பண்ணுறேன். அதேமாரி காப்பர் டு அமினோ ஆசிட் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸு எந்த அளவுக்கு இருக்குதுன்றத இந்த 3, 4 அப்படின்ற சூப்பர் ஸ்கிரிப்ட் நம்பரில் இருக்கக்கூடிய அந்த பேப்பரில் படித்தேன். இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், நம்முடைய எய்ம் என்ன, இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்றத அந்த ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய லிகான்ஸு மெட்டலு எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். என்ன பண்ண போகிறோமோ அதோடைய இம்பார்ட்டன்ஸை நிறைய ரெஃபர் பண்ணுறோம் பேப்பரில் பண்ணிவிட்டு டிஎன்ஏ பைண்டிங் பண்ணுற டெக்னிக் அது வந்து 5, 6, 7 அந்த பேப்பரில் இருந்திருக்கு. அந்த எந்த ஸ்டடி பண்ணுறோமோ அந்த ஸ்டடி சம்மந்தப்பட்ட பேப்பர் ரெஃபரன்ஸ் எல்லாம் ஒரு கம்பைன் பண்ணி நம்மளே ஓன் வேர்ட்ஸில் போட்டு எழுதலாம். இப்படி எழுதி முடிச்சுட்டு கடைசி பேராகிராஃபில் நான் இது வரைக்கும் நான் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மட்டும்தான் இப்போ இவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்கோம். அதில் வந்து நான் என்ன பொறுமையாக சொல்ல போகிறோம் அப்படின்றத கடைசி பேராகிராஃபில் ரீசெண்ட்லி அவர் ஃபுல் ஃபோக்கஸ் டிஎன்ஏ பைண்டிங் ஆக்டிவிட்டி அமினோ ஆசிட் தான் காப்பர் 2 காம்ப்ளெக்ஸ் தான் அது வந்து ஹெட்ரோசைக்ளிக் பேஸோட எப்படி பைண்டிங் ஆகுது, கிளீவாஜ் ஆகுது, சைட்டோடாக்சிட்டி ஆகுது அப்படின்றத பற்றியும் இதில் சின்ன சேஞ்சாக தயோவேரியா நான் இப்போ நாவல்ட்டியாக தயோவேரியா போட்ட அந்த காம்பவுண்டு எப்படி அதே ஸ்டடி பண்ண போகுதுன்றது தான் இப்போ இதெல்லாம் மென்ஷன் பண்ண போகிறேன். அதை தான் வந்து கடைசி பேராகிராஃபில் நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக பார்க்க போகிறது மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட். எந்தெந்த மெட்டீரியல்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணேன், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணேன், அது எவ்வளோ குவாலிட்டி இருக்குது அப்படின்றத மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்த ஹெட்டிங்ஸ் அதுதான். அதில் வந்து சிக்மா ஆல்ட்ரிச் கம்பெனிலாம் கொஞ்சம் குவாலிட்டி இருக்குது. அதை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் அதெல்லாம் நம்ம அங்கே மென்ஷன் பண்ணணும். நான் என்னென்ன ஸ்டடி பண்ணணும் அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இது வந்து மெட்டீரியல் அண்ட் மெத்தடில் மென்ஷன் பண்ணணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிந்தசிஸ். இப்போது என் காம்பவுண்டை எப்படி சிந்தசிஸ் பண்ணேன் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்குறேன். சில பேருக்கு ரிசர்ச் சிந்தசிஸ் வந்து ஆல்ரெடி யாராவது பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரிப்போர்ட்டட் இன் திஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தடை வந்து பப்ளிஷ் மெத்தடை ரெஃபரன்ஸாக கொடுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சிந்தசிஸ் மெத்தடு 20 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 20ன்றக்கூடிய அந்த மெத்தட் படி தான் நான் இதை சிந்தசிஸ் பண்ணியிருக்கேன். உள்ள அப்படின்னா நீங்களே எல்லாத்தையும் அதை மென்ஷன் பண்ணணும். எவ்வளோ மில்லிமோல் எடுக்கிறீங்க, எப்படி ரியாக்ஷன் போடுறீங்க அப்படின்றத அதை அங்கே ஃபுல்லாக சிந்தசிஸில் இங்கிலீஷில் எழுதுறீங்க. எழுதி முடித்ததுக்கப்புறம் அந்த வந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா என்ன கலர் காம்ப்ளெக்ஸு செப்பரேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லிவிட்டு எவ்வளோ ஈல்டு வந்தது பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் கால்குலேட்டட் அனலிட்டிக்கல் டேட்டாவை கொடுக்கணும் கீழே. அதில் வந்து கால்குலேட்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துருக்குறேன். அதில் வந்து கார்பன், நைட்ரஜன் பர்சன்டேஜ் எவ்வளோ கிடைச்சது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்தது அது கால்குலேட்டர் வேல்யூ, அது ஃபவுண்ட் வேல்யூ எவ்வளோ கிடைச்சது அப்படின்றத அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் கிடைச்சதை வரிசையாக சிஹெச் என்னன்ற வேல்யூ சிஹெச்என் வேல்யூஸாக போட்டேன். அடுத்து ஐஆரில் எனக்கு கிடைச்ச டேட்டாவெலாம் எடுத்து அதில் இருக்கக்கூடிய பீக்குடைய எங்கெங்கெல்லாம் பீக் கிடச்சதோ அந்த வேல்யூஸ்லாம் வரிசையாக எழுதிட்டேன். 3448, 418, 2952 இந்த மாதிரி வரிசையாக எங்கெங்கே பீக் இருக்கோ அதை நான் கொடுத்துட்டேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் லேம்டா மேக்ஸ் வேல்யூ எங்கெங்கே கிடைச்சது, டிடி பேன் எங்கே அப்சர்வ் பண்ணதுன்ற டேட்டாலாம் அந்த பேராகிராஃபு கீழே கொடுத்துட்டேன். அது அந்த காம்பவுண்டுக்குரியது. அடுத்ததாக சிந்தசிஸ் 2 காம்பவுண்ட் சிந்தசிஸ் பண்ணியிருக்கேன். அதில் சேம் மெத்தட் இப்படி தான் டிஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு ஒரே வாரத்தில் சொல்லிவிட்டு அதில் இருக்க டேட்டாவை கீழே டைப் பண்ணிட்டேன். இப்போ இவ்வளோ தாங்க, எவ்வளோ சிந்தசிஸ் பண்ணோம். அந்த சிந்தசிஸ் பண்ணுற மெத்தட் நியூ மெத்தட் இருந்தால் ஃபுல்லாக எழுதணும். ஆல்ரெடி ரிப்போர்ட்டராக இருந்தால் ஆல்ரெடி ரிப்போர்ட்டட் இன் திஸ் பேப்பர்னு போட்டுட்டு அந்த டேட்டாவை கொடுக்கணும். ஈல்டு எவ்வளோ, சிஹெச் அனாலிசிஸ் எவ்வளோ, அந்த ஐஆர் வேல்யூ அந்த இதெல்லாம் அதில் கொடுத்தணும். அந்த காம்பவுண்டுக்குரிய இது அதை கொடுத்துட்டதுக்கப்புறம்
இதில் வந்து நான் இப்போ வந்து ரிசல்ட் அண்ட் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இந்த காம்பவுண்டை தயாரிச்சிட்டேன். ரிசல்ட் டிஸ்கஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிடைச்ச ரிசல்ட்லேருந்து நான் என்னென்ன சொல்ல வரனோ அதெல்லாம் ரிசல்ட் அண்ட் டிஸ்கஷனில் நான் வந்து சொல்ல போகிறேன். இப்போ அந்த டேட்டாலாம் வந்து ஆல்ரெடி சிந்தசிஸ்லேயே அந்த பேராகிராஃப்லேயே கொடுத்துருக்கேன். அதில் அதுக்கு ஒன்றுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரிசல்ட் அண்ட் டிஸ்கஷனில் டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ வந்து காப்பர் 2 காம்ப்ளெக்ஸஸ் எல்வேலின் தையோரியா ஸ்கீம் 1 அது வந்து பார்த்திங்கன்னா டிடி பெயிண்ட் வந்து 602 நானோமீட்டரில் காம்ப்ளெக்ஸ் 1க்கும் 545 நானோமீட்டரில் காப்பர் 2 காம்ப்ளெக்ஸுக்கும் டிடி ட்ரான்சிஷன் கிடைக்குது அப்படின்னு எலாபரேட்டாக அங்கே டிஸ்கஸ் பண்ணுறேன். அந்த ஒரு பீக்குக்கும் என்னென்ன காரணன்றதை சொல்கிறேன். ஐஆர் பீக்கில் அந்த மாதிரி 3418 3411 ஃபார் காம்ப்ளெக்ஸ் 2 அதெல்லாம் எதுக்கு அப்படின்றதெல்லாம் இங்கே வந்து சொல்லணும். அது வந்து அமினோ ஆசிடுக்கு சிஹெச் பேண்டு 2982 ஃபார் காம்ப்ளெக்ஸ் 1 காம்ப்ளெக்ஸ் 2க்கு 2966 இந்த மாதிரி என்னென்ன அப்சர்வ் பண்ணமோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே மென்ஷன் பண்ணோம். டேட்டாவை என்னென்ன இருக்குன்னு கரெக்டாக ரிசல்ட்டை டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இபிஆர் ஸ்டடி பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஸ்பின் வேல்யூ ஆஃப்னு கிடச்சிருக்கு. அதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜி பெர்பெண்டிகுலர் அண்ட் ஜி பேரலல் வேல்யூ அதை கம்பேர் பண்ணும்போது அது ஆக்சியல் ஸ்பின் சிமெட்ரி ஸ்பின் டென்சார் அப்படின்றது அந்த ரிசல்ட் டிஸ்கஷனில் நமக்கு தெரியுது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கீம், இது வந்து நான் பண்ண அந்த ரியாக்ஷனுடைய ஸ்கீமுடைய ரியாக்ஷன் சிந்தசிஸ் ஸ்கீம் இதை வந்து கொடுக்கணும் ரெலவெண்ட் இடத்துல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பெக்ட்ரல் ஸ்டடிஸ் ஆன் டிஎன்ஏ இன்ட்ராக்ஷன். இப்போ நான் இதில் வந்து டிஎன்ஏ பைண்டிங் பண்ணிகிட்ருக்கேன். காம்ப்ளெக்ஸ் 1 அண்ட் காம்ப்ளெக்ஸ் 2 எந்த அளவுக்கு டிஎன்ஏ இன்ட்ராக்ஷன் பண்ணுதுன்றது இந்த பிக்சரை வச்சு இந்த பிக்சர்லேருந்து இன்க்ரீஸ் ஆகுதா பீக்கு அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரல் லைன் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றத அதில் வந்து காமிச்சிருக்கேன். அது வந்து 2 காம்ப்ளெக்ஸுக்கும் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூரசன்ஸ் ஸ்பெக்ட்ரல் பண்ணியிருக்கேன். அதில் காம்ப்ளெக்ஸ் 1 காம்ப்ளெக்ஸ் 2 எப்படி இருக்குது அப்படின்றத காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி 2 காம்ப்ளெக்ஸோட கம்பேர் பண்ணியிருக்கேன். இது வந்து அதிகமாக 4-5 காம்ப்ளெக்ஸோடு நம்ம கம்பேர் பண்ணலாம். அது அவங்க இது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விஸ்காசிட்டி ஸ்டடிஸ் பண்ணியிருக்கேன். அதனுடைய பீக்கெலாம் வந்து இதில் பார்க்கலாம். அங்கே இருக்குது. இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். சைக்ளிக் வோல்டாமெட்ரிக் ஸ்டடீஸு அந்த ஸ்டடீஸில் பண்ண ரிசல்ட்டெல்லாம் டேப்லெட் பண்ணி போட்டிருக்கிறேன். அடுத்தது ஆன்டிபாக்டீரியல் ஆன்டிஃபங்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அண்ட் டிஸ்கஷன்லேயே தான் நம்ம என்ன பண்ணுறோம் டிஸ்கஸ் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாண்ட் லென்த் பாண்ட் ஆங்கிள் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த மெத்தடு டிஎஃப்டி ஸ்டடின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டடியும் பண்ணியிருக்கேன். அதுக்கான எவிடன்ஸ்லாம் உள்ளே வந்து பிக்சராக வச்சுட்டேன். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கன்க்ளூஷன். அப்போது கன்க்ளூஷன்றது அப்ஸ்ட்ராக்டில் சொன்ன ஸ்டடியெலாம் என்னென்ன ரிசல்ட்டு கடைசியாக நமக்கு தெரிஞ்சது அப்படின்றது ஷார்ட்டாக சொல்கிறது. அதை கன்க்ளூஷனை வந்து நம்ம இங்கே எழுதிடுறோம். எந்த காம்ப்ளெக்ஸ் 1 காம்ப்ளெக்ஸ் 2 எது பெட்டராக இருக்குது, எந்த ஸ்டடியில் எது ரொம்ப நல்லா இது பண்ணுது அப்படின்ற மாதிரி அந்த கன்க்ளூஷனை நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணதில் வந்து அந்த ரிசல்ட்டை நம்ம வந்து இங்கே சொல்கிறோம். அவ்வளோதாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் அக்னாலஜ்மெண்ட்டு கான்ஃப்ளிக்ட் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் ரெஃபரன்சஸ், எந்தெந்த இடத்துல ரெஃபரன்ஸ் இருக்கோ அந்த ரெஃபரன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அங்கே மென்ஷன் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேப்பர்லேயும் ஒரு மாதிரி போடுவாங்க. இப்போ இதில் வந்து ஆத்தர் பேர், அதுக்கு பின்னாடி ஒரு இனிஷியல் அந்த மாதிரி போட்டு அவங்க எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் அட்வான்ஸஸ் இன் ஸ்மால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டிஎன்ஏ இன்டர்கல்டிங் ஏஜென்ட் சிந்தசிஸ் அவங்க தலைப்பு, அதுக்கப்புறம் எந்த ஜேர்னல், அது எந்த வருஷம், அப்புறம் எந்த பதிப்பு, எந்த வால்யூமு, பேஜ் நம்பர் அப்படின்ற மாதிரி சில கொடுக்குறாங்க. இந்த ரெஃபரன்ஸ் அடிக்கிறது தான் வந்து பேப்பர் எழுத்துலேயே மிக முக்கியமானது. அது இந்த பேப்பருக்காரங்க மென்ஷன் பண்ணுற மெத்தடில் நம்ம அடிக்கணும். சில பேர் இனிஷியல் முன்னாடியும் பேஜ் நம்பரு வால்யூம்லாம் பின்னாடியும் மாற்றி கொடுப்பாங்க. அந்த ஃபார்மெட் என்னன்றதை அவங்க வெப்சைட்டில் போய் பார்த்து இந்த இதில் இருக்கக்கூடிய மெத்தடை படி நான் அடித்தோம்னா தான்
அந்த சைட்டேஷனுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இதுதான் வந்து மிக முக்கியமான வேலை. ஆனால் நம்ம வந்து பார்க்குற எல்லா விஷயமும் இதே மெத்தடில் இருக்காது. அவங்கவுங்க ஜேர்னலில் வந்து வித்தியாசமான மெத்தடில் கொடுத்துருப்பாங்க. இனிஷியல் முன்னாடி இருக்கும். அந்த பேட்டர்னை வந்து அதில் போய் ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி போடணும். கொஞ்சம் சோம்பேறிப்பட்டு இப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பேப்பர் வந்து சைட்டேஷன் ஏறுறது சிரமமாயிடும். எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணணும், அவங்க ஆத்தர் வெப்சைட்டுக்கு அனுப்பணும். இல்லை அவங்க மெத்தட் ஒன்று சொல்லுவாங்க, மெயில் அனுப்பலாம், இல்லை நேரடியாக இதை காப்பி பண்ணி அதில் போடலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து நமக்கு திரும்ப ஒரு காப்பி அனுப்புவாங்க. அந்த காப்பியில் ஏதாவது நம்ம வந்து ஸ்பூஃப் காப்பின்னு சொல்லுவாங்க, அதை அனுப்புவாங்க. அதை செக் பண்ணணும். அதில் ஏதாவது தவறு இருந்தால் அப்போ கரெக்ஷன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ரெசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அக்செப்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி அவங்க சொல்லிவிட்டு பப்ளிஷ் தேதி சொல்லுவாங்க. பப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா உங்கள் பேப்பர் வரும். இது வந்து என்னுடைய ரிசர்ச் வச்சு சொல்லியிருக்கேன். அது அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறி இருக்குது. ஆனால் கெமிஸ்ட்ரியில் படிக்கிறவங்க பெரும்பாலும் இந்த மெத்தடாலஜி இருக்குது. சிந்தசிஸாக இருந்தால் சிந்தசிஸில் என்னென்ன பண்ண போகிறோன்றதை அப்ஸ்ட்ராக்டாக சொல்லிவிட்டு இன்ட்ரடக்ஷனை வந்து 10 பேப்பர்லேருந்து நம்ம நல்லா படித்து அந்த பேப்பர்லேருந்து ரெஃபரன்ஸை கொடுத்து இன்ட்ரடக்ஷன் எழுதணும். அது வந்து ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் இருந்தால் போதுமானது. மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்கணுன்றதை கண்டிப்பாக எழுதணும். சிந்தசிஸ் பண்ணுறது டேட்டாவை கரெக்டாக என்டர் பண்ணணும். அடுத்ததாக வந்து ரிசல்ட் அண்ட் டிஸ்கஷனில் என்னென்ன ஸ்டடி பண்ணணுமோ அதனுடைய ரிசல்ட்ஸை கம்பேர் பண்ணணும். ஃபைனலாக கன்க்ளூஷனில் நம்ம பண்ணும் ஓவரால் இதை வந்து ஷார்ட்டாக ஒரு ஸ்டடியிலையும் என்ன ரிசல்ட் வந்ததுன்றதை ஒரு பேராகிராஃப் சொல்லிட்டிங்கன்னா கன்க்ளூஷன் ஓவர். அப்புறம் வந்து ரெஃபரன்ஸை கரெக்டாக நம்ம டைப் பண்ண தெரியணும், அவங்களுடைய ரெஃபரன்ஸ் ஏற்ற மாதிரி. அப்படி பண்ணிங்கன்னா தான் நீங்கள் உங்கள் பேப்பர் வந்து கரெக்டாக அக்செப்ட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபாண்ட்டு எவ்வளோ சைஸு அப்படின்றதெல்லாம் அந்தந்த வெப்சைட்லேயே கொடுக்குறாங்க. பெரும்பாலும் டைம்ஸ் நியூ ரோமனில் 11, 12 ரேஞ்சு தான் கொடுப்பாங்க. அதில் டைப் பண்ணணும். ஃபிகர் கேப்ஷன் சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் சொல்கிறாங்க இல்லையா, அது இந்த ஃபிகர் கேப்ஷன்லாம் இருக்குங்க இல்லையா, அது வந்து ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கும். மற்றதுக்கெலாம் நம்ம அடிக்கிறது 2 ஸ்பேஸ் இருக்கும். அதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து கைட்லைன்ஸ் டு த ஆத்தர்ன்றது வெப்சைட் போய் நீங்கள் அதை படிக்கணும். அதை எப்படி டைப் பண்ணணுன்றதை அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. கவனமானது இந்த ரெஃபரன்ஸ் அடிக்கிறது தான் இதில் வந்து இருக்குது. நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, சிந்தசிஸ் பண்ணியிருப்பீங்க, ஸ்டடி பண்ணியிருப்பீங்க, ஆனால் பேப்பர் போடாமல் வந்திருப்பீங்க. இது வந்து எம்ஃபில்லில் நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க, ஆனால் பேப்பர் ஆக்காமல் வந்திருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு ஒரு 2 நாள் 3 நாள் சிரமப்பட்டு இன்ட்ரடக்ஷன் ஒரு நாள் எழுதுங்க. அதுக்கப்புறம் சிந்தசிஸ் எல்லாம் டைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் ரிசல்ட் அண்ட் டிஸ்கஷனை வந்து எழுதி டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் எழுதிட்டு ரெஃபரன்ஸ் எல்லாம் டைப் பண்ணிட்டீங்கன்னா அதை அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்ல புது நாவலான காம்பவுண்ட் இருந்தால் அது சீக்கிரமாக அக்செப்ட் ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேப்பர் போட்டிருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இது எந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய நாம்ஸ் படி நான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இது இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூஜிசி லிஸ்டடு ஜேர்னலான்னு பார்த்து அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இப்போ யூஜிசி லிஸ்ட்லேருந்து நிறைய இதை எடுத்துட்டாங்க. அந்த எடுத்ததெல்லாம் வந்து நீங்கள் போடலாம், போட்டு அக்செப்ட் ஆனால் கூட அது வந்து வேல்யூ இல்லை, எங்கேயும் எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தீசிஸ்க்கு எதுக்கும் வைக்க முடியாது. அதையும் கவனமாக வச்சுக்கோங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் இது மாதிரி ஒரு நாள் உட்காந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேப்பர் உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்களும் வந்து அதை ஒரு பெனிஃபிட் ஆகலாம். நன்றி, வணக்கம்.